சூரியன் உதிக்கும் வரை ஓடிக்கொண்டே இரு. வீழ்வது தடை அல்ல, உயர்வதற்கான வழி. வாழ்க்கை ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாள் புதியது. வெற்றி போதும் நம்மிடம் வந்தடையும் நிச்சயம். உற்சாகம் ஓயாது, அசராத நெஞ்சம். கனவுகள் நிஜமாகும், உழைப்பின் மெய்யான சாட்சி. நம்பிக்கை கைவிடாதே, உன் பாதையில் சென்று. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரன் சேனல் சேட்டர். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வீடியோவில் பாட்டில் கார்ட் ரெசிபி. இது தமிழில் வந்து சுரக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பாடியோட ஹீட் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகிறோம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுரக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணாத வந்து ஆனியன் 2 ஆனியன் சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ, அதுவும் வந்து 2 டொமேட்டோ எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு ஒரு கப் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் வாட்டர், இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து 2, அப்புறம் வந்து பெருங்காயம், கொரியண்டர் லீஃபு, அப்புறம் வந்து கறி லீஃப், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடயே வந்து டர்மரிக் பவுடரு, சில்லி பவுடரு, ஆயில், இதுதான் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேமரா ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்டெப்பாக என்னால் காமிக்க முடியல. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா. ஸோ அந்த குக்கரில் அது கூடயே வந்து சாப் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் வந்து 1½ ஸ்பூனு, அப்புறம் ரெட் சில்லி அது வந்து 1½ ஸ்பூன், இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடயே வந்து ஆயில் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1½ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து க்ரீன் சில்லி பச்சை மிளகா அது வந்து 2 ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்லிக் அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. 4 இல்லைன்னா 5, 4 இல்லைன்னா 5 பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீஃபு, கறி லீஃப், ஸோ கொத்தமல்லியும் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 3 இல்லைன்னா 4 விசில் விடணும். அதேமாரி இது வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ரொம்பவும் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 1 கப் இல்லைன்னா 1½ கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து 3 இல்லைன்னா 4 விசில் விடுங்க. விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து 2 ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒன்று ரீஃபண்ட் ஆயில், இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய். ஸோ விச் ஒன் யூ ப்ரிஃபர். ஸோ ஆயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கார்லிக் வந்து நல்லா பூண்டு வந்து இடித்து போடுங்க. பூண்டு, அப்புறம் வந்து மஸ்டர்ட், அதை கடுகு உளுந்து, ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடயே வந்து கறி லீஃப், கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு இதை வந்து நம்ம அந்த குக்கர்லேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த புடலங்காய் கூட்டு கூட நம்ம இதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேணும்னா நீங்கள் பெருங்காயம் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதே பெருங்காயம் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா கூட குக்கரில் லாஸ்ட்டாக இதை சேர்த்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காமிக்கிறேன்.
ஸோ சொன்ன மாதிரி இப்போது அந்த தாளித்து வச்சுருந்ததை அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வேக வச்சுருந்தீங்களா குக்கரில், அது கூட இந்த தாளித்த இந்த கார்லிக்கு, கறி லீஃபு, அந்த மஸ்டர்ட், கடுகு உளுந்து எல்லாத்தையும் வந்து தாளிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 மினிட் தாளிச்சா போதும். தாளிச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கூடயே வந்து கொரியண்டர் லீஃப் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயம் கொஞ்சமும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ நான் ஜஸ்ட்டு அது கூட கொரியண்டர் லீஃப் லாஸ்ட்டாக, கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த் வைஸாக இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், பி ஹாப்பி. ஸோ see you in the next video friends. Thanks for supporting. Thank you so much. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அதை நினைச்சேன் சிரிச்சேன்.